Dear students, today we are going to see about the Stokes law and its application. Okay. When a body falls through a viscous liquid, அப்போ இது ஹைலி விஸ்காஸ் லிக்யூடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். ஓகே, அதில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம உள்ளே போடும்போது அது என்ன பண்ணோம், அப்படியே கீழே வருமா? அப்போ கீழே வரும்போது என்னாகும், it drags the layer which is in immediate contact with the body. அப்போ அந்த லேயரெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பிடிச்சி இழுக்கும். இது ஒரு லேயர், இது அடுத்த லேயர், அப்படி பிடிச்சி ட்ராக் பண்ணி கீழே இழுத்துக்கிட்டு அது வரும். ஓகேவா? அப்போ டியூ டு த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் த லிக்யூட், அந்த லேயர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் மோஷன்னால் என்னாகும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா விஸ்காஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். See here, the object drags the layer of the fluid immediately in contact with it. This produces a relative motion between the different layers of the liquid. Okay, ஸ்டோக்குங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா he performed experiment in many small spherical bodies in different fluids and concluded that the viscous force acting on the spherical body, அந்த ஸ்பெரிக்கல் பாடி மேலே அந்த லிக்யூடில் கீழே வரும்போது, இப்போ ஸ்பெரிக்கல் பாடியோடைய ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கிடுவோம், லிக்யூட்குள்ளே கீழே வரும்போது இட் ட்ராக்ஸ் த லேயர்ஸ் which is in immediate contact with it. ஓகே, அப்போ அந்த லேயர்ஸ் கடையில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, விஸ்காஸ் ஃபோர்ஸ். அப்போ மோஷன் டவுன்வேர்டாக இருக்கும்போது அந்த விஸ்காஸ் ஃபோர்ஸுங்கிறது என்னது, ஆப்போசிஷன் ஃபோர்ஸ் which acts now during the downward motion. The viscous force opposes this motion, so the viscous force acts in the upward direction. ஓகேவா? அப்போ இந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், வெலாசிட்டி ஆஃப் த ஸ்பியர் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்யூட், இதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ்க்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தடில் இந்த மூணையும் வச்சு அதுக்கு என்ன ரிலேஷனுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ விஸ்காஸ் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். Here the radius of the metal sphere and the velocity of the metal sphere and the coefficient of viscosity of the liquid, இந்த மூணையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, that is coefficient of viscosity, radius and velocity, மூணையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தோம் இல்லையா, அதை எழுதலாம். F is proportional to theta power x r power y and v power z அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்தோம்னா ஈக்குவல் டு போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், இப்போ ஒவ்வொன்றுக்கு என்ன எழுதணும், டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும். முதல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு எழுதிடலாமா? என்ன வரும், ml பவர் -1 t பவர் -1. இந்த பக்கம் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி படிச்சிருக்கோம், அதில் டெரைவ் பண்ணி காட்டியிருக்கேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ml பவர் -1 t பவர் -1. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் த டியூபா, அப்போ எல் அப்படின்னு டைமென்ஷன். அடுத்து விங்கிறது வெலாசிட்டி, வெலாசிட்டினா டைமென்ஷன் ஃபார்முலா LT பவர் -1. இங்கே என்ன இருக்குது, ஃபோர்ஸ் இருக்கா, ஃபோர்ஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா mLT பவர் -2. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 F இருக்க வேண்டிய இடத்துல mL
t power minus 2 k நீட்டாக இருக்க வேண்டிய இடத்துல நீட்டான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ml power minus 1 t power minus 1. அடுத்து r இருக்க வேண்டிய இடத்துல l, v இருக்க வேண்டிய இடத்துல l t power minus 1 z. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். m பவர் எக்ஸ், l பவர் மைனஸ் எக்ஸ், t பவர் மைனஸ் எக்ஸ், ly, இங்கே lz, t பவர் மைனஸ் z. இப்போ சேம் பேஸ் பவர்ஸை கம்பைன் பண்ணலாம். m ஒன்று தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. எக்ஸு எல்லாம் என்ன கம்பைன் பண்ணுங்கள். எல் ஈக்குவல் டு பேஸ் எல்லாம் ஒரே பேஸாக இருந்தால் பவர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட். அடுத்து டி ஈக்குவல் டு இங்கே என்னது மைனஸ் எக்ஸ் மைனஸ் இஜெட். ஓகேவா, ரைட். அப்போ கம்பேர் த பவர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இங்கே எல்லோட பவர் 1, எம்மோட பவர் 1. ஓகே, அப்போ பவர்ஸ் ரெண்டு பக்கமும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எல் ஈக்குவல் டு என்ன வரும், சாரி, எல்லோட பவர் வந்து மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட். இங்கே எல் ஈக்குவல் டு என்னது 1. அடுத்து பாருங்கள், டீக்கு பவர் என்னது மைனஸ் எக்ஸ் மைனஸ் இஜெட். ஸோ இங்கே டீயோட பவர் மைனஸ் 2. ஓகேவா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்னன்னு கிடச்சிருச்சு 1ன்னு கிடச்சிருச்சா, ரைட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு இங்கே போட்டுடலாம். அப்போ மைனஸ் 1 மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 2. இது இசட். ஓகே, இப்போ மைனஸ் 1 அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 1. அப்போ மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ இசட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எனக்கு கிடைக்கிது. ஓகேவாப்பா, அப்போ எக்ஸ் 1 இசட் 1. அப்போ இதில் போட்டோம்னா ஒய் கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 1. சாரி, இஜெட் இருக்கிற இடத்துல 1 போட்டுடலாம். இசட் வந்து 1 ஈக்குவல் டு 1. அப்போ இந்த 1 கேன்சல் ஆயிருமா. அப்போ y ஈக்குவல் டு 1. அப்போ y ஈக்குவல் டு 1 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட் வேல்யூவை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லாத்தோட வேல்யூவும் 1ன்னு தான் வந்திருக்கு. அப்போ நம்ம எஃப் ஈக்குவல் டு கே நீட்டா ஆர் வி, நீட்டா ஆர் வி அப்படின்னு கிடைக்கும். ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக we determine the value of k equal to 6pi அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f equal to 6pi neta rv. So this is the force between the various layers in the immediate contact with the body. Okay, this force is the viscous force. This is the viscous force expression. This is called as Stokes law. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டோக்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ வாட் ஆர் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டோக்ஸ் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரெயின் ட்ராப்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும். அப்போ ஸ்மாலர் இன் சைஸ் அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் ஸ்மாலாக, அப்போ டெர்மினல் வெலாசிட்டியும் ஸ்மாலாக இருக்கும். அப்போ தே ஆர் சஸ்பெண்டட் இன் ஏரில் அது அப்படியே இருக்கும். when they are combined ஆகும்போது அதனுடைய அளவு பெருசாகும், grow in size. அப்போ the terminal velocity is also increases. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா they start falling in the form of rain. அப்போ அளவில் பெருசானோன்னா அதனால் அந்த ஏரில் நிற்க முடியாது, அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா கீழே விழும். ஓகே, அப்போ இந்த லா எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா ஃப்ளோட்டேஷன் ஆஃப் க்ளவுட்ஸ். க்ளவுட்ஸ் ஏரில் சஸ்பெண்ட் ஆகிருக்கு இல்லையா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்து லார்ஜர் ரெயின் ட்ராப்ஸ் ஹர்ட் அஸ் மோர் தேன் ஸ்மாலர் ஒன்ஸ்.
அப்போ பெரிய அளவில் இருக்கக்கூடிய ரெயின் ட்ராப்ஸ் நம்ம மேலே படும்போது அது என்னாகும், வலி ஏற்படுத்தும். ஏன்னா லார்ஜர் இன் சைஸுங்கும் போது டெர்மினல் வெலாசிட்டி ஹையாக இருக்கும். அதே மாதிரி ஸ்மாலர் ஒன்று மேலே நம்ம மேலே ட்ரிஸ்லிங் விழும்போது it does not hurt. ஓகே, அடுத்து a man coming down with the help of a parachute. இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அப்போ அந்த குதிக்கும்போது மிக வேகமாக குதிப்பான், மிக வேகமாக அந்த பேராசூட் வரும். ஆனால் எர்த்துலேருந்து அந்த சர்ஃபேஸ்லேருந்து சர்டைன் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா he comes slowly, he attains the constant terminal velocity. Okay, அப்போ இதெல்லாம் important in 2 marks. Okay students.